நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கிறது. பொதுநல மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து வழங்கலாம். தமிழகத்திலே விரைவில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வாரத்திலேயே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டுக்கான இடைத்தேர்தல் தேதி அல்லது எந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியும் தமிழ்நாடு அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. அப்பொழுதே அது முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்பட்டது. ஏன் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை? மற்ற மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் அறிவித்தவர்கள் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் அறிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக இருக்கக்கூடிய சூழலிலும் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் வரை, அதாவது ஜூலை 31 வரை இடைத்தேர்தல் அறிவிப்பை மேற்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றிக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. வெற்றியாளர்களுடைய வெற்றிக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய சொத்து மதிப்பை குறைத்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக வழக்குகள் இருக்கின்றன. அதே போன்று அவர்கள் வழங்கிய வேட்பு மனுவிலே தகவல்கள் சரிவர இடம்பெறவில்லை என்பதை போன்று பல்வேறு காரணங்களை முன்வைத்து வெற்றியாளர்களுடைய வெற்றிக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. எனவே அந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அறிவுறுத்தலை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு தொகுதி, பெருந்துறை அதிமுக உறுப்பினர் ராஜினாமா செய்த தொகுதி, அம்பாசமுத்திரம் அதிமுக உறுப்பினர் ராஜினாமா செய்த தொகுதி, பராலிமலை கரூர் அதிமுக உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருந்த தொகுதி என்று 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உடனடியாக இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூலை 31ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் தொடர்பான எந்த அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் கூட பேரவைத் தலைவர் சார்பில் இருந்து ஒரு திடீர் அழைப்பு விடுக்கப்பட்டு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்தார்கள் என்பதற்கான விளக்க கடிதத்தை பேரவை செயலகத்தில் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. ஏற்கனவே அவர்கள் விளக்கம் அளித்திருந்த நிலையில் கூடுதலாக விளக்கம் பெறப்பட்டது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அந்த கூடுதல் விளக்கத்தை பெற்றிருந்ததாக பேரவை செயலகம் தரப்பிலிருந்து தகவலாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே சட்டப்பேரவை செயலகத்திலும் கூட, அதாவது அரசு தரப்பில், தமிழக அரசு தரப்பிலும் கூட இந்த 5 தொகுதிகள் உட்பட அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வருவதற்கான காலம் சற்று தள்ளி போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீதிமன்றத்திலே குறிப்பாக அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது புதிய ஒரு கட்சியில் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கக்கூடிய விருப்பத்தை அவர்கள் ஒரு சில உறுப்பினர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் அறிவிப்பதிலே சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வெற்றியாளர்களுடைய வெற்றிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் மட்டுமல்ல, அதிமுக சார்பிலும் சில வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்பதாக அந்த வழக்குகளை எல்லாம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனவே உடனடியாக தற்பொழுது இடைத்தேர்தல் வருவதற்கான சாத்தியம் தமிழ்நாட்டில் இல்லை என்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப ஜூலை 31ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பினையும் வெளியிட வேண்டாம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றமும் அறிவுறுத்தி இருக்கின்றது. முதலமைச்சர் வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு தொகுதி மட்டுமல்ல, அதிமுக சார்பில் பல உறுப்பினர்கள் வெற்றி பெற்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு உடனடியாக எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கிலே உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கின்றது. வெற்றிக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இடைத்தேர்தல்கள் மூலம் புதியவர்கள் தேர்வு செய்யப்பட்டால் குழப்பம் ஏற்படும் என்ற அடிப்படையிலே இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். எனவே இப்போது அவர்கள் அந்த தொகுதியினுடைய உறுப்பினர்கள் கிடையாது, முன்னாள் உறுப்பினர்கள் தான். என்றாலும் கூட அந்த பொதுநல மனுவிலே புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் என்பதால் வெற்றிக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருப்பதால் இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.